கரூர் உயிரிழப்பு சம்பந்தமாக ஒரு சென்னையைச் சேர்ந்த ஒரு நீதிபதி அது குறித்த கருத்துக்களை செந்தில்குமார் என்பவர் நீதியரசர் பேசுகிற போது உள்ள கருத்தில் என்ன இருக்கும்னா, அந்த சிச்சுவேஷனை அவர் உணர்ந்து கொள்வதற்கான வாய்ப்பு அதிகம். ஏன்னா அவரும் அதை கண்காணித்து கொண்டிருக்கிறார். அவர் நீதியரசராக இருந்தாலும் சமூகத்தினுடைய சகல நிகழ்வுகளையும் கண்காணிக்கக்கூடிய ஒரு இடத்துல இருக்கார். ஏன்னா அது ஊடகத்தில் ஒளிபரப்பானது எல்லாருக்குமே தெரிந்த ஒரு விஷயம். அப்போ இதை புரிந்து கொள்வது என்பது அவருக்கு கொஞ்சம் எளிதானது. இவங்க எங்கே பயப்படுறாங்கன்னா, அந்த விசாரணை அமைப்பில் அந்த அஸ்ரா கார்கின் தலைமையில் நீதிபதி ஒரு உத்தரவு போட்டார். அது 3 மாசத்துல அறிக்கை தாக்கல் பண்ணிடுவாங்க. அப்போ உண்மை நிலவரம் என்ன? அதுக்குள்ள ஒரு பெரிய கிரௌடு வந்ததுக்கு பின்னாடி ஒரு யாருக்குமே தெரியாம ஒரு ஹிட்டனா கேமரா வச்சு ஷூட்டிங்கும் நடத்தியிருக்கிறாங்க. ஜனநாயகன் படத்தோட கிளைமாக்ஸில் ஒட்டுமொத்த ஜனங்களும் ஒருத்தருக்காக காத்திருக்கிறாங்க என்கிற ஒரு கிளைமாக்ஸ்க்கான சீனும் அதில் கேமராக்களை மூலமாக ட்ரோன்லாம் பறந்துருக்கு, இன்னும் ஷூட்டிங்கும் நடந்திருக்கு. அப்போ ஷூட்டிங்காக கொலை செஞ்சுட்டாங்களா? இவ்வளோ பெரிய செயற்கையான ஒரு கூட்டத்தை உருவாக்கி ஒரு மனித பேரிடை உருவாக்கி மனித உயிரோடு ஒரு விளையாடி விட்டாரா என்பது 3 மாசத்துல தெரிஞ்சிடும். சிபிஐக்கு போனால் என்ன வசதி இருக்குன்னா, அது கால நீட்டிப்புக்குள்ளே போய்கிட்டே இருக்கும். அப்போ தேர்தலை கடந்து விடலாம். ரொம்ப காலதாமதம் ஆக ஆக என்ன ஆகுதுன்னா, எமோஷ்னலாக ஒரு கனெக்டிவிட்டி மக்களுக்கு இந்த பிரச்சனை மேலே இருக்கிறது காலப்போக்கில் மறந்துடும். ஏன்னா நம்ம நிறைய பல துயரங்களை பார்த்துருக்குறோம். அப்படிங்கிறதுனால மனிதர்கள் என்ன செய்வான், சரி இப்போ நெரிசல் மரணம் என்பது ஒரு இயல்பான விஷயம் அப்படிங்கிற இடத்துக்கு காலப்போக்கில் வருவாங்க இல்லையா? அதைத்தான் தாவேகா விரும்புது. அப்போ மாநில அரசு இவர்களை பழிவாங்குகிறார்கள் அப்படிங்கிற மாதிரியான கருத்தெல்லாம் இருக்கு இல்லையா? அதற்கான சாத்தியமே இல்லை. ஏன்னா எல்லா 27,000 பேருக்கு முன்னாடி கண்ணு முன்னாடி தான் இந்த அசம்பாவிதம் நடந்தது. இது ரகசியமாக மர்மமான முறையில் நடந்த ஒரு சதி திட்டம் தீட்டி யாருக்குமே தெரியாத இடத்துல நடந்த ஒரு குற்றம்னா, நம்ம அதனுடைய ரகசிய முடிச்சுக்கள்லாம் அவிழ்க்கப்பட வேண்டும், மர்ம முடிச்சுக்கள் அவிழ்க்கப்பட வேண்டும் அப்படிங்கிறதுக்கு ஒரு தேடல் தேவைப்படும். இது அப்படி இல்லையே. அதாவது கைப்புண்ணுக்கு கண்ணாடி தேவையானலாம் சொல்லுவாங்களா, அது மாதிரி கண்ணு முன்னாடி நடந்த விஷயம் தானே. அது இன்னும் சொல்லப்போனால் விஜய சாட்சி அதில்